لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவதாக அதை திருத்தமாக ஓதுவது என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது கடமை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், குர்ஆனுடைய சட்டத்தின்படி அமல் செய்வது. பொதுவாகவே சட்டத்திட்டங்கள் என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. சட்டத்திட்டங்கள், தண்டனைகள் இதுவெல்லாம் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைக்க முடியாது. ஒரு சின்ன நாடாக இருந்தாலும், ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் அதற்கென்று தனிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய இஷ்டத்திற்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிருகத்தனங்களை விட அவர்கள் மிக மோசமாக மாறிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் இஸ்லாம் மிக முக்கியத்துவம் காட்டுகிறது. எல்லா விஷயத்திலும் இதற்கு இஸ்லாத்திலே எந்த விதமான சட்டமும் இல்லை என்று எதையுமே சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலையும் காலை எழுந்ததிலிருந்து மறுபடியும் இரவு தூங்குகிற வரை என் தூக்கத்திலும் கூட எப்படி தூங்க வேண்டும், தூக்கத்திலே கனவு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த கனவை எப்படி சொல்ல வேண்டும், கெட்ட கனவு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக இறுதி வரை நமக்கு எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் என்பது நாம் அமல் செய்வதற்கு மிக ஏற்றமான ஒன்று என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதன்படி அமல் செய்தால் மட்டும்தான் மிக ஒரு திருப்திகரமாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட. நேற்றைய தினம் நாம் கேள்விப்பட்ட ஒரு துன்பமான விஷயம் நமது ஊரில் கேள்விப்பட்டிருப்போம். 9 சிறுவர்கள் சேர்ந்து 2 சிறுமிகளை அவர்கள் மிகவும் தவறான நடத்திய விவகாரம் நமக்கெல்லாம் கேள்விப்பட்டு மிக வருத்தம் அடைகிறோம். அதே நேரத்தில் சட்டத்திட்டங்கள் எந்த அளவுக்கு பாயும் என்று பார்த்தோம் என்றால், சட்டத்திட்டங்களை விட சற்று அதிகமான முறையிலே பணம், காசுகள், அதிகார வர்க்கங்கள் ஈடுபடுகிற பொழுது அவர்களுக்கு ராஜ மரியாதை வீட்டிலே உள்ளதை விட சிறையிலே கொடுக்கப்படுவதை நாம் அறிகிறோம். இப்போ இஸ்லாமிய சட்டத்திட்டம் என்ன? அவர்கள் கற்பழிக்கப்பட்டால், அவர்கள் தவறான முறையில் அவர்கள் நடந்து கொண்டால் பொது வெளியிலே வைத்தவர்களுக்கான தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அதை பார்க்கிற பொழுது மற்றவர்களும் கூட பயப்பட வேண்டும். இன்றைக்கு சிறைக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம் கெத்தாக பெருமையாக அலைகிறார்கள். நான் யார் தெரியுமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை பெருமையாக சொல்லுகிற அளவிற்கு நாம் பார்க்கிறோம். சட்டத்திட்டங்கள், தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நாம் யோசிக்கிறோம், தலையை வெட்டுவதா கையை வெட்டுவதா என்று. இஸ்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய தரத்திலிருந்து தான் பேசும். அதாவது ஒரு 10 வருடம் நினைக்கிறேன், அவருடைய சகோதரியை ஒருவன் தவறாக நடத்திவிட்டான் என்ற காரணத்தினால் அவனுடைய தலையை இவனே அறுத்து கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைத்து சரண்டரைக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு வெறி இருக்கும், இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய மனது குளிரும் அளவிற்கு இஸ்லாம் சட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால், திருடியவன் கை வெட்டப்பட வேண்டுமா என்று நாம் யோசிக்கிறோம். ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை, ஒரு கொஞ்சம்தான் பணம் இருக்கிறது, சிறிதுதான் பணம் இருக்கிறது, அந்த பணத்தை வைத்து அவருக்கு மருந்து தான் வாங்க முடியும் என்கிற நிலைமைக்கு மருந்து வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த மருந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகி துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்ற அளவுக்கான ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு மருந்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மருந்து வாங்கிட்டு போகிறப்போ ஒருத்தர் வந்து அந்த காசை திருடிட்டு போயிட்டான். இவனுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவருடைய உயிர் ஆளையும் கொலை பண்ணிடலாம். இஸ்லாம் கையை வெட்ட சொல்லுகிறார். இப்போ சாதாரண பொதுவாக பார்க்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவருடைய தரப்பிலிருந்து பார்த்தோம் என்றால் இஸ்லாம் கொடுக்குற தண்டனை என்பது ஒரு மனம் குளிராக தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி மன்னித்து விட்டால் அல்லாஹுடைய கிருபை, அது அவருடைய பெருந்தன்மை. அதை இஸ்லாம் ஒன்றும் கட்டாயப்படுத்தவில்லை, நீ இப்படி தான் செஞ்சாகணும். தண்டனையும் சொல்லுகிறது, நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுடைய பெருந்தன்மை என்றும் அல்லாஹ் அதையும் பாராட்டி சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் நமக்கான சட்டத்திட்டங்கள் என்பது அது உலகமே பின்பற்றலாம்.
உலகமே பின்பற்ற வேண்டும். நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த ஃபேஸ்புக்கில் கீழே கமெண்ட் ஃபுல்லாக வந்து இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய தண்டனையை இங்கே நிறைவேற்ற வேண்டும், அப்படி நிறைவேற்றினால்தான் திரும்புவார்கள் என்று எல்லோருடைய வாயிலும் வருகிறது. அப்போ அதை உடனடியாக இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். உதாரணமாக சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அபூதுல்ஹா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் உட்கார வச்சு மது ஊற்றிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் நான் என்னுடைய கையால் தான் மது ஊற்றிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் அழைப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம கிராம பகுதியில் தண்டரா போடுவாங்கிறபடி ஏதோ சவுண்டு வருது. அப்போ வெளியே போய் அபூதுல்ஹா சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்கிறாங்க. வெளியே எடுத்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இன்னமல் ஹமரு அது ஹுர்ரிமத், மது இருக்கிறதே அது ஹராமாக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. உள்ளே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மது ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே நடக்கிறது மது விருந்து. எல்லோரும் கோப்பையில் சிலர் குடித்து கொண்டிருக்கிறார்கள், தயாராக வைத்திருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்படியே கீழே ஊற்றிட்டாங்க. அந்த ஹதீஸில் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறாங்க, அப்படியே கீழே ஊற்றிட்டாங்க. வாயில் வச்சது கூட கடைசி முடக்குன்னு விடுங்கள், அப்படியே கீழே துப்பிட்டாங்க. இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் வந்து சொல்லலை, அது ஏதோ ஒரு சஹாபின் மூலியமாக அறிவிப்பு வந்தது தான். சொல்லப்போனால் இவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா, அவரு இது தனியே போட்டாருன்னு சொல்லி நினச்சிருக்கலாம் இல்லையா, அது எதையுமே இல்லை. ஏன்னா வார்த்தை அந்த அளவுக்கு பவர். மது ஹராமன்னு வந்துருச்சே அப்படின்னு இந்த அளவுக்கு மதுன்னா நம்ம தண்ணி குடிக்கிறத விட அதிகமான முறையில் மது விரும்புவாங்க. அன்றைக்கு உள்ள அரேபியர்கள் நம்ம எப்படி பீப்பா பேரெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோமோ அவங்க பேரெல்லாம் மது காய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு உயிரான ஒரு வஸ்துவம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட வஸ்துவை உடனே கீழே கொண்டுனாங்க. அதே சொல்கிறாங்க, வீட்டை விட்டு யாருமே வெளியே போகலை, சாட்சி விடாமல் வெளியே போகலை, கையில் இருந்து அதை ஊற்றி விட்டாங்க. கேட்டவங்க அத்தனை பேரும் அப்படியே கவுத்து விட்டுட்டாங்க, அப்படியே கவுத்து விட்டாங்க. மதினா முழுவதுமாக மது ஆறு ஓடியது என்று வரலாறு எழுதுகிறார்கள். உடனடியாக அவங்க அமல் செஞ்சாங்க. அது ஹதீஸ் தொடர்ச்சியில் வருது. அதுக்கப்புறம் எங்களில் நிறைய பேர் ஒழுவு செஞ்சாங்க, சில பேர் அப்படியே குளிச்சுட்டாங்க. குளித்து முடிச்சுட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அத்தர் வாங்கி மேலே பூசிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வச்சு நாயத்தை ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹமரு, ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக மது, வல் மைசிரு இன்னும் சூதாட்டம், வல் அன்சாபு இன்னும் சிலை வணக்கம், வல் அஸ்லாமு இன்னும் அம்பை வைத்து குறி பார்ப்பது, இவையெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருப்பான காரியங்களில் கட்டுப்பட்டது. ஃபஜ்தனிபூஹு, அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், எங்கள் வெற்றி அடையலாம் என்று இந்த ஆயத்தை ஓதுறாங்க. உடனடியாக அமல் செஞ்ச விஷயத்தை நம்ம இன்றைக்கும் கேள்விப்படுறப்ப மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த மதுவை அவ்வளவு விருப்பப்படுறாங்க, அப்படியே கீழே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அப்படின்னா நம்ம காலை எத்தனை வருஷம் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களில் பல பேர் மது விடாமல் இருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு ஏன் அதில் வரக்கூடிய ரெண்டாவது மைசூர் சூதாட்டம், மது ஹராமு, சூதாட்டம் ஹராமு, அன்றைக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கும் கூட பல நபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்றா சூதாட்டத்தில் அது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஈடுபடுத்திக்கிறாங்க. எத்தனையோ தொழுகையாளிகள் கூட கேள்விப்படுறோம், ஆன்லைனில் ரம்மிசர்கள் விளாட்றது, எந்த வகையில் வந்தாலும் அது வந்து என்ன ஹராம் தான். அது நமக்கு நினைக்காது, அது எதையாச்சும் நமக்கு அது இழுத்து விட்டுரும். மறுமையில் போய் எல்லார்ட்டும் பதில் சொல்லி ஆகணும். எந்த காலத்திலும் சரி ஹராம். நம்ம யோசிக்கிறோம், சஹாபாக்கள் அவ்வளோ உயிருக்கு உயிராக வைத்திருந்த மதுவை உடனே நிப்பாட்டினாங்க. 1400 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி மதுவை நிப்பாட்டாத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சூதாட்டத்தை விட முடியாத முஸ்லீம்கள் இருக்க தான் செய்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஆடக்கூடியவர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். இதுவெல்லாம் நம்ம வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். அல்லாட்ட பதில் சொல்லியாகும். குர்ஆன் படி அமல் செய்கிறதுக்கு தான் குர்ஆன் என்பது சட்ட ஒரு லா புக் மாதிரி, நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள், அதில் என்ன இருக்கிறது அப்படி அமல் செய்யணும். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். இரண்டாவது, அதன்படி அமல் செய்ய வேண்டும். எனவே அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.